அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 லா டிக்ஷனரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு அபாண்டன்மெண்ட் ஆஃப் எ சைல்டு. 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய அவங்க பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அந்த குழந்தைய முழுமையாக கைவிடணும் அப்படின்ற நோக்கத்தினால ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல அந்த குழந்தைய கைவிட்டுட்டு போனாங்க அப்படின்னா அது பனிஷபிள் அஃபென்ஸுங்க. ஐபிசி 317 படி. நம்ம பார்க்க போகிற செகண்ட் வேர்ட் அப்ஸ்காண்ட். அப்ஸ்காண்டுக்கு தலைமறைவாதல் அப்படின்ட்டு யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். இதே லா டிக்ஷனரி மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகுறாரு. அவர் எதனால எஸ்கேப் ஆகணும்? ஒன்று, அவர் அரெஸ்ட் ப்ரொசீடிங்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும், இல்லைன்னா லீகல் ப்ராசஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவர் எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ இதுதான் அப்ஸ்காண்ட் அப்படின்னு நம்ம லா டிக்ஷனரி மீனிங்கில் சொல்லியிருக்கோம். தேர்ட் வேர்ட் அபியூஸ் ஆஃப் பவர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தல். ஒரு அதிகாரி அவரோட அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துறாரு